இன்னைக்கு யார் குத்துபா கேட்கிற அவரா இல்ல போதா மக்கள் முடிவு செய்யறாங்க. அவரா நல்லா ஆயிக்கும். இன்றைக்கு வெளியே ஜும்மா முடிஞ்சிட்டு போய் என்னப்பா கிடைச்சது உங்களுக்கு, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். என்ன கிடைச்சது உங்களுக்கு, நல்லா இருந்துச்சு. இவ்வளவுதான் எங்க சமூகத்தின் நிலைப்பாடு. இப்படி ஆள் பார்த்து ஜும்மாக்களுக்கும் ஆள் பார்த்து நிகழ்ச்சிகளுக்கும் மார்க்கத்தை படிக்கிறது குர்ஆன் படிச்சு கொடுக்குறாங்க என்பதற்காக அல்ல. சாதாரணமாக நேற்று மதரசாவில் இருந்து வெளியான ஒரு மாணவனாக இருக்கலாம், நல்லா படிச்சிருப்பாரு மதரசாவில், அவரை கொண்டு வந்து ஒரு வகுப்பு நடத்துற நேரம் சில நேரங்கள்ல பேச்சுல சில திக்கல்களோ ஏதோ வரலாம். ஆனா நான் அழகான முறையில் பாடம் விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்தலாம். ஆனா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏண்டா சவுண்ட் இல்ல, பேச்சு திக்குது, அந்த கராரான டைப் இல்ல, ஆக்ரோஷமான முறை இல்ல, இப்படி சொல்லி வரமாட்டாங்க. சில பேருக்கு நான் இந்த இடத்துல இதை தாண்டி ஒரு 10 பேருக்கு ஏசுற மாதிரி பயம் பண்ணி நினைவீங்களே, இன்னைக்கு ஸ்டப்பா இருந்துச்சுன்னு இன்னைக்கு சமூகம் அப்படிதான் படிச்சிருக்கு. மார்க்கத்தை படிக்க வரல, யாருக்காவது ஏசுறதை கேட்டுட்டு சந்தோஷப்படும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் இல்மை பெற வேண்டாம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்க மற்றவங்கள்ட்ட இடம் கிடைக்கணும், எனக்கு இந்த சமூகம் என்ன பாராட்டணும், என்ன புகழணும், நான் இந்த சமூகத்தில் ஒரு இடத்தை பிடிக்கணும் என்பதற்காக நீங்க படிக்காதீங்க.